Please subscribe Sadhguru Sai Creations. ஒவ்வொரு தடவையும் இந்த நம்பர்ஸை பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலை மாற்றம் ஏற்படும். எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், மை டியர் யூனிவர்ஸ், எனக்கு இந்த நம்பர்ஸோடைய பவரை கொடு அப்படின்னு கேட்கணும். அதாவது மணி ஃப்ளோவை ப்ராப்பராக உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கும் அந்த மணி ஃப்ளோவை மேனிஃபெஸ்ட், அதாவது மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் யூனிவர்ஸோட எனர்ஜிஸு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுன்போர் ஆகுறது. யாருக்கு? உங்களுக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் எந்த இடத்துலையும் மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. நம்ம நல்ல விதமாக ஒரு வெல்த்தியாக வாழணும் அப்படின்னா பூமி சக்தியும் ஆகாய சக்தியும் ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இப்போ உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர், பிரபஞ்சத்துடைய நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான முக்கியமான நம்பர்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த நம்பர்ஸை அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த நம்பர்ஸை பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலை மாற்றம் ஏற்படும். அதே சமயம் பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அதோடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குறியீடுகளும் கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில டிராயிங் மாதிரியான ஒரு சில அமைப்புகள்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்பர்ஸும் தான் இதோடைய குறியீடுகளே. ஏன்னா பிரபஞ்சம் நம்பர்ஸ் மூலமாகவும் ஒளிக்கதிர்கள் மூலமாக தென் குறியீடுகள் மூலமாக பலவிதமான சமிக்கைகளையும் அனுப்பும் நமக்கு. அதாவது சிம்பிள்ஸை சிக்னல்ஸையும் நமக்கு அனுப்புது. அதில் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ரெண்டு நம்பர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கறது 858 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன். இந்த நம்பரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 858 அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எழுதலை, பட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல 858ன்னு நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? கலரெல்லாம் விஷயம் கிடையாது, எந்த கலரில் வேணும்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். பட் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், மை டியர் யூனிவர்ஸ், எனக்கு இந்த நம்பர்ஸோடைய பவரை கொடு அப்படின்னு கேட்கணும். இந்த நம்பர்ஸ்னால என்னென்ன நன்மைகளெல்லாம் எனக்கு கிடைக்குமோ அத்தனையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசளவில் கேட்டுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான நம்பருங்க. அதாவது மணி ஃப்ளோவை ப்ராப்பராக உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கும் அந்த மணி ஃப்ளோவை மேனிஃபெஸ்ட், அதாவது மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இப்போ மணி ஃப்ளோங்கிறது வரும் தான், ஆனால் அது அதிகமாக வரணும்ல, எல்லா டைரெக்ஷன்லேருந்து வரணும்ல. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளைண்ட்டு வந்தால் போதுமா? உங்களுக்கு 10 கிளைண்ட்டு 100 கிளைண்ட்டு வந்தால் தானே உங்களுக்கு லாபம். அந்த இடத்துல ஒரு மாதத்தில் ஒரு 2 கிளைண்ட்டு வந்தால் அது முதலீடு, அதே 100 கிளைண்ட்டு வந்தால் அது உங்களுக்கு லாபம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு கொடுக்கறதுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மணி நீங்கள் எவ்ரிடே மணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ டோன்ட் சே வேர்டு ஸ்பெண்ட் மணி. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் செலவு பண்ணுறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் என்னோடய பணத்தை நான் பயன்படுத்துகிறேன், நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அப்படி பயன்படுத்துகிறேன், யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதனால் மிகப்பெரிய நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நான் செலவு பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை விட்டு போகுதுங்கிற மாதிரியான வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். பட் வேர்ட்ஸில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம மைண்ட் செட்டில் ஒரு அதிர்வலைகள் உருவாகுது பாருங்கள், அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ நான் இத்தனை செலவு பண்ணேன், இத்தனை விஷயம் நான் கொடுத்துட்டேன், இவ்வளோ இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்புகள் பல மடங்கு அதிகமாக தான் வரும். அப்போது நான் இதுக்காக இவ்வளோ பயன்படுத்தியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, பயன்படுத்துறதுங்கிறது நம்மளுடைய தேவைக்கு, நமக்கு வந்தது, நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னு மாறி போய்க்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தை
பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணத்தை வந்து என்ன செய்வீங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து கையில் கொடுப்பீங்க இல்லைங்களா, அப்படி கொடுக்குற சமயங்களில் வந்து இந்த 585 அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு தடவையும் நினைக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க, காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஏதோ ஒரு 10 ரூபா நோட்டோ இல்லை 100 ரூபாயோ 500 ரூபாயோ எத்தனையோ கையில் வச்சுக்க ஒரு நோட்டையாவது கையில் வச்சுட்டு 858 நம்பர் இருக்குல்லங்க, இந்த நம்பரை வந்து மனசளவில் நினச்சிட்டு நான் வந்து மணி கொடுக்குறேன், இது பல திசைகளில் இருந்து பல மடங்கு பெருகி எங்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் அது வந்து திருப்பி பல மடங்காக உங்கள் கையில் வந்து சேரும். பட் இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு நம்பர் 786. ஏன்னா இந்த 786 நம்பர் வந்து நிறைய விஷயங்கள் வந்துருக்குங்க, யூடியூப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நம்பர்ஸோடைய அந்த எசன்ஸ் என்ன, 7 அப்படிங்கிற நம்பரே வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது. இன்னொன்று வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேலுடைய நம்பர். பிகாஸ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய கட்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ 7 நம்பர் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் நம்பர். இந்த நம்பர் என்ன செய்யுதுன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு லைன் இருக்கும், அப்படியே டவுன்வர்ட்ஸில் ஒரு பெரிய லைன் வரும், கரெக்டாக. ஸோ இதுதான் 7ஓட ஸ்ட்ரக்சர். பட் வந்து யூனிவர்ஸோட எனர்ஜிஸு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுன் போர் ஆகுறது யாருக்கு, உங்களுக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் எந்த இடத்துலையும் மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. ஸோ 7ங்கிற நம்பர் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கூட அது தருது, கரெக்ட். தென் வந்து 8. The 8 is the infinity number. என்னோட போன வீடியோவில் நான் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டி சிம்பிளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து உங்களுடைய எர்த் எனர்ஜியையும் யூனிவர்ஸ் எனர்ஜியும் அடிக்கடி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம நல்ல விதமாக ஒரு வெல்த்தியாக வாழணும் அப்படின்னா பூமி சக்தியும் ஆகாய சக்தியும் ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். அப்போ 8 வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. இன்னொன்று எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு பக்கம் 7 வந்து என்ன செய்யுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குது. 8ஆம் நம்பர் என்ன செய்யுது, இன்ஃபினிட்டியாக உங்கள் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. நம்பர் 6 என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் லக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் எப்படி சொல்கிறது, ரிப்பீட்டடாக ரிஃப்ளெக்டும் பண்ணும். அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுடைய சக்தி நிலை இருக்கு இல்லையா, இதை வந்து பல டைரெக்ஷனில் வந்து ரேடியேட் பண்ணி கொடுக்கும் அது, அந்த 6ஆம் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ மல்டிப்ளை பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 786 காம்பினேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு வேஸ்ட் எனர்ஜியாக அந்த இடத்துல மாறுது. ஸோ 786 நம்பரையும் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துங்க. அது பயன்படுத்துறதும் நீங்கள் வந்து ஒன்றா உங்களுடைய ஃபோனில் கூட 786 வர மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதுறீங்கன்னா கூட அதில் வந்து 786ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுங்க. இல்லை அதில் எழுத முடியாதுன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 786 நம்பரை வந்து யூனிவர்ஸ் மைண்ட் பண்ணிவிட்டு 786 நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி சின்ன விஷயங்களில் நம்ம செய்கிற மாற்றங்கள் பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தரும். ஸோ என்னோட இன்னொரு டாப்பிக்கில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். 858-786 இந்த 2 நம்பர் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.